இந்த பரபரப்பான உலகத்துல ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு இல்லையா? ஆனா உண்மையான சந்தோஷம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன தருணங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆனா அதோட அருமை நமக்கு சில சமயம் புரியாம போயிடுது. இப்ப நம்ம பார்க்க போற அனிருத் மாதிரியே. அனிருத் வீட்டுக்குள்ள வர்றான், கதவை சாத்துறான். ஆபீஸ்ல இருந்த சத்தம், டிராஃபிக் சத்தம் எல்லாம் வெளியவே நின்னுடுது. ஆனா மனசுக்குள்ள ஒரு இரைச்சல் இருக்கு பாருங்க, அது மட்டும் அவனோடவே வீட்டுக்குள்ளே வந்துருது. அவன் உடம்பு தான் வீட்ல இருக்கு. ஆனா மனசு அது இன்னும் ஆபீஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. முடிக்க வேண்டிய வேலை, அனுப்ப வேண்டிய இமெயில், நாளைக்கு நடக்க போற மீட்டிங்னு அவன் மனசு ஒரு பெரிய சிக்கலான நூல்கண்டு மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி மனப்போராட்டங்களுக்கு நடுவுல பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு ரொம்ப எளிமையான ஆனா காலத்தால அழிக்க முடியாத ஒரு ஞானம் இருக்கு. அவன் யோசனையில மூழ்கி இருக்கும்போது 2 குட்டி கைங்க திடீர்னு அவன் கால்களை சுத்தி பிடிக்குது. அது அவனோட செல்ல மகள் மாயா. அந்த மென்மையான தொடுதல் அது போதும் அவனோட மொத்த கவனத்தையும் அந்த நொடிக்கு இழுத்துட்டு வந்துடுது. சரியா, அந்த ஒரு நொடியில மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய சிக்கல் மெதுவா விட ஆரம்பிக்குது. டெட்லைன் பத்தின கவலை, இமெயிலுக்கு பதில் சொல்லணுமேங்கிற டென்ஷன் எல்லாமே அந்த குட்டி பாப்பாவோட தொடுதல்ல அப்படியே மெதுவா கரைய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மழலை குரல் கேக்குது. அந்த வார்த்தைகள்ல அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு அப்பாவித்தனம். அந்த சத்தம் அவன் காதுல தேன் மாதிரி பாயுது. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை விட அந்த ஊதாசிங்கம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமானதா தெரியுது. இங்கதான் அந்த பழ ஞானத்தோட முதல் பாதிக்கு உயிர் வருது. நம்ம குழந்தைங்களோட தொடுதல் அது உடம்புக்கு கிடைக்கிற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சந்தோஷம். அது ஒரு மருந்து மாதிரி நொடி பொழுதுல மன அழுத்தத்தையே கரைச்சிடுது. அதே மாதிரி தான் அவங்களோட மழலை சொற்களும். அந்த ஊதா சிங்கம் பத்தின கதை நாள் முழுக்க கேட்ட ஆபீஸ் சத்தத்தை எல்லாம் தாண்டி காதுக்கு ஒரு உண்மையான இசையா கேக்குது. இது அந்த ஞானத்தோட 2வது பாதிய நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வேலு கொடுக்கிற டென்ஷன் கவலைகள், இன்னொரு பக்கம் வீடு கொடுக்கிற அன்பின் இசை. ஒரு குழந்தையோட சின்ன அணைப்புக்கும் ஒரு சிம்பிளான கதைக்கு முன்னாடி நாள் முழுக்க நம்மள வாட்டின அந்த இரைச்சல் எவ்ளோ சாதாரணம் இல்லையா? அப்பதான் அனிருத்துக்கு ஒன்னு புரியுது. உண்மையான செல்வம்ங்கிறது பேங்க் அக்கவுண்ட்ல ஏறுற நம்பர் இல்ல. அது இந்த மாதிரி சின்ன சின்ன விலை மதிக்க முடியாத தருணங்கள்ல நம்ம மனசுல சேர்றதுதான். இன்னைக்கு உங்க நாளை மாத்தக்கூடிய அந்த எளிய தொடுதல் எதுவா இருக்க போகுது? நீங்க காது கொடுத்து கேட்க போற அந்த இனிய ஒலி எது? யோசிச்சு பாருங்க.